வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான மனுஷங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கேர்லெஸ் ரொட்ரிகஸ். என்னடா இவருக்கு பாதி தலையை காணுமேன்னு பார்க்குறீங்களா? இவர் ஒரு காரை திருடிட்டு அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறையவே ட்ரக்ஸ் எடுத்திருந்ததுனால அவருடைய கண்ட்ரோல் அவர்கிட்டயே இல்லாமல் கார் எங்கேயோ போய் மோதி இருக்குங்க. கரெக்டாக ஒரு டெலிஃபோன் போல் இருக்கு இல்லையா, அதில் போய் மோதி இந்த மாதிரி கார் கண்ணாடி உடைஞ்சு அவரை தூக்கி வீசி இருக்கு. அதில் அவருடைய தலையில் பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அவரை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரை காப்பாற்றணும் அப்படின்னா அவருடைய மண்டை ஓட்டில் பாதியையும் அவருடைய பிரெயினில் பாதியையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய தலையில் இந்த மாதிரி ஒரு துளை உருவாகி இருக்கு. அதாவது பாதி தோண்டி எடுத்த மாதிரியான உருவ அமைப்பில் இவருடைய தலை இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதுவுமே மறந்து போகலை, எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கான ஸ்பீச் அப்படிங்கிற இந்த ஒரு ஞாபகமும் இருந்திருக்குங்க. இவருக்கு 14 வயசு இருக்கும்போது ஆக்சுவலாக இவருடைய டீனேஜில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் இந்த மாதிரி இவருடைய தலை பாதி எல்லாமே போயிருந்திருக்கு. 2010 வருஷம் தான் இவருடைய இந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் வெளிவந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் வெளியே வந்தவுடனே எல்லாருமே இது எடிட் பண்ணப்பட்டது, இது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படியே உண்மையாக இருந்தாலும் இந்த மனுஷன் எப்படி இப்படி உயிரோட ஞாபக சக்தியோடு இருக்க முடியும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு உண்மையாகவே இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு அப்படிங்கிறது. உங்களுக்கும் இதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் இல்லை? ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருக்கு. இவருடைய மூளையில் கொஞ்சம் பாட்டை எடுத்துட்டாங்க, ஆனாலும் கூட இவர் ரொம்பவே நல்லா ஆக்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலும் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸை இவர் இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காராம். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் மொபைலே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பில்லி ஓவன். இவருக்கு ஒரு சைடு கண்ணையில் பார்த்தீங்களா மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்கான இவர் அவருடைய ஒய்ஃபு 6 மாத பையனோட ஓக்லஹாமாவில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தீராத தலைவலி, அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல கூட சிரமம் ஏற்பட்டிருக்கு. உடனே இவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாரு. டாக்டர்ஸ் ஆரம்பத்தில் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இவருக்கு ரொம்பவும் பயங்கரமான ஒரு நோய் இருந்திருக்கு. இவருடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அவருடைய முகத்தில் பாதி முகத்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதில் முக்கியமாக அவருடைய வலதுபுற கண்கள் இருக்கு இல்லையா, அதை நீக்கியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வலதுபுற கண்ணையும் எடுத்துட்டாங்க. இவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்ட இந்த ஒரு விஷயத்தால இவர் சோர்வடைஞ்சு உட்காரவே கிடையாது. இதையே அவருடைய கெரியராகவும் மாத்திட்டாரு. இந்த மாதிரி ஒரு கண் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய ஜோம்பிஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ், ஃபிலிம்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாராம் கோஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இதனால இவருக்கு அவர் பார்த்த மெக்கானிக் வேலையை விட சம்பளமும் அதிகமாக கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் இவர் கலந்துக்கிட்டாரு. அதில் இவருக்கு அதிகமான அமௌண்ட்டும் கலெக்ட் ஆகியிருக்கு. உண்மையிலேயே இவருடைய இந்த ஒரு இயலாமையை இவர் எவ்வளோ சூப்பராக பாசிட்டிவிட்டியாக மாற்றிட்டாருன்னு பாருங்களேன். சூப்பரில் ஒய்ஃபு குழந்தைன்னு சந்தோஷமாக இருந்தவருக்கு அவருடைய வாழ்க்கை திடீர்னு டோட்டலாக மாறிடுச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்போ மாறுங்கிறதே தெரியாது இல்லை. சில பேருக்கு நல்ல விதமாக மாறுது, சில பேருக்கு கெட்ட விதமாக மாறிடுது. ஸோ வாழ்க்கையினுடைய சஸ்பென்ஸை புரிஞ்சுக்கவே முடியல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரேச்சல் குலாகோ. இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல. இவங்களுடைய டீனேஜாக இருக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். ஆனால் ஒரு சில வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இவங்களுடைய ஃபேஸ்லேயும் அவங்களுடைய உடம்புலையும் சடன் சேஞ்ச். பார்க்குறதுக்கு அப்படியே வயசான மாதிரி காட்சி அளிக்கிறாங்கல்ல. இது இவங்களுடைய உடம்புல ஏற்பட்ட திடீர் மாற்றமாங்க. இவங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதை நினச்சி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். அதாவது டீனேஜாக இருக்கும்போது நிறைய ஹார்மோன் சேஞ்சஸஸ் நடக்கும். அதில் இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான சேஞ்சஸ் நடந்து அவங்களுடைய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, வித்தியாசமான லைன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்குங்க. அது பார்க்குறதுக்கு வயதான தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. அவங்க டீனேஜாக இருக்கும்போது ஒரு 14-15 வயசு இருக்கும்போதே ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. ஆனால் வெறும் 2 வருஷத்தில், அதாவது 16, 17, 18 இந்த வயசுலேயே திடீர்னு அவங்களுடைய உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி வயது முதிர்ந்த தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. இதனால இவங்க பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கே இவங்க இப்போ ரொம்ப யோசித்து ரொம்பவே வெக்கப்பட்டு போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி என்னுடைய உருவமைப்பு மாறினதுனால என்னை எல்லாருமே ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. சலாசாங் அராக்கா கோட்டாபாட்டோ அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஸோ டீனேஜில் ஏற்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸ் மூலமாக இவங்களுக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங் டிசார்டரும் உருவாகி இருக்கு. அதாவது வெரர் சிண்ட்ரோம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கிறாங்கல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லெஜெண்டரி மஸ்டாச். இவர் பேர் தான் ராம் சிங் சௌஹான். இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இவருக்கு எவ்வளோ நீள மீசை பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 4.2 மீட்டர்ஸ் வரைக்கும் நீளத்தில் இருக்குது. இவருடைய நேட்டிவ் நம்ம இந்தியா தாங்க. இவருக்கு இவ்வளோ நீளமான மீசை இருக்கிறதுனால இவருக்கு வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடச்சிருக்குங்க. 1970 இருந்து இந்த மாதிரி நீளமான மீசையை வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு இவருடைய மீசை தான் அவருடைய பலமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீசையை வளர்க்குறதுக்கு இவருக்கு கடினமான பொறுமை தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா டெய்லியும் இந்த மீசைக்காகவே இவர் 2 மணி நேரம் செலவழிக்கிறாராங்க. இந்த மீசைக்குன்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கோகனட் ஆயில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணெய்களை தான் உபயோகித்து இவருடைய மீசையை மெயின்டைன் பண்ணுறாரு. ரொம்ப அதிகமாகவே கேர் பண்ணுறாராம். இன்டர்நேஷ்னல் அளவுக்கு இவர் இப்போ பிரபலமாகவும் ஆயிட்டாரு. இவருக்கு இன்டர்நேஷ்னல் ஃபேம் மட்டும் இந்த மீசை வாங்கி கொடுக்கலங்க. நிறைய டிவி ஷோஸ் அண்ட் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ், மூவிஸ் இதுலேயும் இவர் அப்பியர் ஆகியிருக்காரு. உண்மையிலேயே இவரை பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எலிஃபண்ட் மேன். இவர் பேர் ஜுவான் சாங்காய், சைனா நாட்டை சேர்ந்தவர். இவர் எலிஃபண்ட் மேன் அழைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய முகத்தை பாருங்களேன். எக்ஸசிவான சதை வளர்ந்து தொங்குது. அதாவது நம்மளுடைய முகத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் வரைக்கும் எடையுடைய அரிசி பையை சுமந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஏன்னா இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் மட்டுமே 20 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் உடையதாங்க. இவருடைய முகம் இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே இவருடைய ஃபேஷியல் டியூமர்னால, நியூரோ ஃபைப்ரோமெட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸ்னால தான் இவருக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக அவருடைய முகத்தில் இந்த மாதிரி சதைகள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய எவ்ரிடே லைஃபுக்கே இந்த சதைகள் ஒரு தடையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கே இந்த சதைகள் இவருக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருந்திருக்கு. அதனால இவருடைய முகத்தில் ஏகப்பட்ட சர்ஜரிஸும் நடந்திருக்கு. ஸோ என்னதான் இவர் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவருடைய முகத்தில் அந்த சிரிப்பு மட்டும் குறையல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் ரொம்பவே நல்லா இருக்குமாங்க. இவர் ஹோப்பை மட்டும் விடவே இல்லையா. இவ்வளோ தைரியத்தையும் வரவழைச்சிட்டு அவர் இன்னமும் ரொம்பவே தைரியமாக வாழ்ந்துட்டுருக்காராங்க. ஸோ இவருக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சு அவருடைய வாழ்க்கை நார்மலாக வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். இந்த ஒரு டிராயிங்கை ஆகிஃபா தான் வரைஞ்சிருக்காங்க. அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக வரைஞ்சிருக்காங்கல்ல. ஒரு பனி பிரதேசத்தில் மக்கள் வாழ்கிற மாதிரியும் அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குல்ல. மாரி மணவாளன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் வீடியோ நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கு. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends. Thank you.